கிறிஸ்துவுக்குள் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளை, பலந்தரும் தேவன் எபிசோட் 1339 கர்த்தரை துதிக்கிறேன், மகிமைப்படுத்துகிறேன். இந்த நாளிலும் நீதிமொழிகள் 11:1 கள்ளத்தராசு கர்த்தருக்கு அருவருப்பானது. வியாபாரத்திலே தோல்வி வந்துவிட்டது, தொழிலிலே தோல்வி வந்துவிட்டது, கடைகளிலே தோல்வி வந்துவிட்டது என்று சொல்லி ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில நஷ்டப்பட்டு கொண்டிருக்கலாம். இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிற காரியம், உங்கள் தோல்விகளை வெற்றியாக மாற்ற முடியும். எப்படி தெரியுமா? உங்கள் தொழிலிலே பரிசுத்தத்தை கடைப்பிடியுங்கள், கள்ளத்தராசை அப்புறப்படுத்துங்கள், கள்ள வியாபாரத்தை அப்புறப்படுத்துங்கள், கர்த்தருக்கு பயந்து தொழில் செய்யுங்கள். அப்பொழுது கர்த்தர் உங்களை நேசிப்பார். சரியான எடையிலே பொருள்களை நிறுத்தி கொடுங்கள், அதுதான் கர்த்தருக்கு பிரியம் என்று வேதம் சொல்லுகிறது. சுமுத்திரையான நிறைக்கல்லோ அவருக்கு பிரியம். தொழில் செய்கிற, வியாபாரம் செய்கிற, கடைகள் வைத்திருக்கிற நண்பர்களே, சகோதரர்களே, கள்ளத்தராசு உங்கள் கடைகளில், உங்கள் தொழில் நிறுவனங்களில் இருக்குமானால் இன்றைக்கு அப்புறப்படுத்தி விடுங்கள். அதற்கு பின்பு பாருங்கள், உங்கள் தொழில், உங்கள் வியாபாரம், உங்கள் கடை செழிக்கும். இரட்டிப்பான, ஏன் பல மடங்கு ஆசீர்வாதங்கள், பல மடங்கு லாபங்களை நீங்கள் பெறுவீர்கள். கண்களை மூடி ஜெபிக்கலாம். கள்ளத்தராசு கர்த்தருக்கு அருவருப்பானது. தொழிலில் மாத்திரமல்ல, வாழ்க்கையிலும் கள்ளத்தனமான வாழ்க்கை வாழ்ந்து வருகிறவர்களுக்கு கர்த்தர் எதிரடையாயிருப்பார். பரிசுத்தமாய் வாழுங்கள், கள்ளத்தராசை, கள்ள வாழ்க்கையை அப்புறப்படுத்துங்கள். தேவன் பரிசுத்த வாழ்க்கையை விரும்புகிறார். பரிசுத்தமாய் வாழுங்கள். தேவன் உங்கள் வாழ்க்கையிலே, உங்கள் தொழிலிலே, உங்கள் வியாபாரத்திலே உங்களை உயர்த்துவார், நிலைநிறுத்துவார். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென்.